வணக்கம் நண்பர்களே. உங்களுடன் ஸ்டாலின் அரசு திட்டங்கள்ல முதலமைச்சர் பெயரை சொல்றது சரிதான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு அரசு திட்டங்கள்ல தலைவர்கள் பெயர்கள் வைக்கிறது இயல்புதான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. இது திமுகவுக்கு ஒரு சின்ன வெற்றி தான், அண்ணா திமுகவுக்கு ஒரு சின்ன தோல்விதான். இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்னன்னு பார்ப்போமா? அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது. இந்த சமயத்துல அரசு திட்டங்களுக்கு முதலமைச்சர் பெயரை வைக்கிறதன் மூலம் மக்களை கவரலாம் அப்படின்னு திமுக நினைக்குது. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. அதனால அவருக்கு நிறைய கூட்டம் கூடுது. இத பார்த்து திமுகவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகி போயிடுச்சு அப்படின்னு அண்ணா திமுக காரங்க சொல்றாங்க. ஏன்னா எடப்பாடிக்கு போற இடம்லாம் செம்ம கூட்டங்க. இதெல்லாம் கூட்டி வர்ற கூட்டம் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். எந்த அரசியல் கட்சி தலைவருக்கு தான் கூட்டத்தை கூட்டி வர்றதில்ல, இருந்தாலும் கூட்டிட்டு வர்றதுக்கும் கூட்டம் வேணும் இல்ல. இந்த மாதிரி கூட்டத்துல போகும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டாருங்க. நாங்க வந்தோன்னு இதை செய்வோம் அதை செய்வோம் சொல்றாரு. அவருக்கு உண்மையாவே முதலமைச்சர் ஆயிட்ட மாதிரி இருக்கு. இது திமுக காரங்களுக்கும் புரியுது, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் புரியுது. இந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி முதலமைச்சர் பெயரோட திட்டங்களை கொண்டு போறாங்க. என்னங்க இதெல்லாம் திட்டம், ஏற்கனவே இருக்கிற திட்டத்திற்கு வேற பெயரை போறீங்களா அப்படின்னு அண்ணா திமுக காரங்க நல்லா விமர்சனம் பண்றாங்க. இருந்தால் என்ன, இந்த பெயர்கள் மூலமா தான் அரசு தன்னுடைய கட்சி சார்பான விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போக முடியுது. உண்மைதானே? இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் வந்தாவே செம்ம ஜுரம் வந்துருங்க. என்னடா இது, இந்த பெயரை கொண்டு போறாங்க, இதன் மூலம் மக்கள் நல்லா குத்திடுவாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு 10-12 வருஷம் முன்னால 2014 மினி பஸ்ல ஒரு எலசேனை இருந்தது. இது ரெட்டலை நினைவுபடுத்துதுங்க அப்படின்னு திமுக புகார் பண்ணுச்சுல்ல. இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏங்க, இந்த மாதிரி சின்னங்களை பார்த்து பெயரை பார்த்தா மக்கள் ஓட்டு போடுறாங்க. நீங்க எப்படி ஆட்சி பண்றீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, மக்கள் நல திட்டங்களை செய்யறீங்களா, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்த்து தானே ஓட்டு போடுறாங்க. இருந்தாலும் இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த பெயர்களை சொல்ற பழக்கம் போகவே போகாதுங்க. நம்ம புரட்சி தமிழர் யாருன்னு கேக்குறீங்களா? எடப்பாடி தாங்க. இந்த மாதிரி பெயர்கள்லாம் வச்சுக்கிறது, பட்டம் வச்சுக்கிறதுலாம் பழைய ஸ்டைலு. புது பிராண்ட் என்ன தெரியுமா? அவங்க பேரை வச்சுக்கிறது. இதுதான் உங்களோட ஸ்டாலின். எடப்பாடி கூட இனிமேல் இந்த மாதிரி தன்னுடைய பேரை வச்சுட்டு பிராண்டிங் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இதோ வந்து விட்டேன் எடப்பாடி, நாளை வருவேன் எடப்பாடி, இப்படி எல்லாம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கூட்டணி பலமா இருக்கு. கூட்டணிக்கே திமுக தான் கொடை அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. கொடைனா இந்த கொடையை சொல்றாங்க, நீங்க அந்த கொடையை நினைச்சுக்கிறீங்களா? நோ 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 நோ. இந்த மாதிரி சமயத்துல நல்ல வேகமா போயிட்டு இருக்காங்க. என்ன, எதிர்கட்சிகள்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு தானே கிடக்கு. அண்ணா திமுக பாஜக கூட்டணி எடுத்துக்கோங்க. எடப்பாடி தான் ஒரு பிரச்சார பீரங்கியாவே இருக்காரு. மத்தவங்க எல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்காங்க. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய முகத்தை காமிச்சா போதும், கூட்டணி கட்சிகள் தலைவர்களா இருக்காங்க, நல்ல வேகமா போயிருவாங்க மாதிரி தான் தெரியுது. இப்போ சீமான் சொல்றாரு தனியா தான் போவோம். தனியா போங்க அப்படின்னு திமுக நினைக்குது. விஜய் இன்னும் சரியா முடிவெடுக்கல. கூட்டணி கட்சிங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு, ஆனா யாரும் வர மாதிரி தெரியல. அவரு தனியா போயிட்டாருன்னா வாக்கெல்லாம் பிரியும், திமுகவுக்கு செம்ம லாபமா இருக்கும். அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு அண்ணா திமுக வேகமா வந்துட்டு இருக்கு. மறுக்க முடியாதுங்க. அண்ணா திமுக வாக்கு இங்க ரொம்ப பலமா இருக்கு. என்னதான் ஓபிஎஸ் ஓடி போய் அண்ணா அறிவாலயத்திலே இல்ல ஸ்டாலின் வீட்டிலேயே ஒரு கை குலுக்குனா கூட திமுகவுக்கு ரொம்ப பலம் அதிகமா தான் இருக்கு. அண்ணா திமுக கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆயிருமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. டிடிவி இருக்காரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் சில கட்சிகள்லாம் வரும் மாதிரி தெரியுது. பாமக, எந்த பாமக கேக்குறீங்களா? இந்த பாமக யார் பக்கம் போவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது உங்களுடன் ஸ்டாலின் சொல்ல தலைப்புல இன்னும் பல திட்டங்கள் வரும் மாதிரி தான் தெரியுது. இதை வச்சுக்கிட்டே நல்லா அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு திமுக வேகமா போயிட்டு இருக்கு. எடப்பாடியும் ரொம்ப வேகமா இருக்கிறாரு. எடப்பாடிக்கு டஃப் கொடுக்கணும், அதனாலதான் இந்த பெயரை முன்னால வைக்கிறாங்க. என்ன ஆகுன்னு தெரியல. மக்கள் தேர்தல் சமயத்துல என்ன பண்ணுவாங்க, எங்க போய் குத்துவாங்க, யாருக்கு தெரியும்? அப்ப பாத்துக்குவோம். நன்றி, வணக்கம்.